இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சினால் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நாகு தாங்க நம்ம இலக்கிய மலை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் அடுத்தபடியாக நம்ம நாகு எல்லா உண்மையுமே சொல்லி நம்ம கௌதம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலான்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் நம்ம நாகுக்கு அந்த சோதனையினால் நம்ம நாகும் திரும்ப அடுத்தபடியாக இல்லை என்னை கடத்த சொன்னது பணம் கொடுத்து எல்லாமே மிரட்டினது இந்த கௌதம் சார் தான் அப்படின்ற உண்மையை இப்படியே கோர்ட்டு முன்னாடி சொல்லிட்டாங்க. இந்த கோர்ட்டு ஜட்ஜமாக ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க. என்ன இலக்கியா அடுத்தடுத்தா பொய் சொல்லிகிட்டே இருக்கா. கண்டிப்பாக இலக்கியா நீ அடுத்தபடியாக ஒரு உண்மையான சாட்சியை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் கௌதமுக்கு வாதாட முடியும், கௌதமை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். நீ இப்படி திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருந்தேனவா கண்டிப்பாக கௌதம் உள்ளே தான் இருக்க முடியும் அப்படின்றது மாதிரி நம்ம கௌதமை இவ்வளோ கீழ்த்தரமாக இந்த ஜட்ஜமாவும் நினச்சிட்டாங்க. வரப்போகிற ஏரிங்கில் கூடிய சீக்கிரத்தில் நம்ம இலக்கிய போலியான ஒரு சாட்சியை ரெடி பண்ணால் மட்டும்தாங்க நம்ம கௌதம் கூடிய சீக்கிரத்தில் வெளியெடுத்துட்டு வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கார்த்திக் இப்படி பொய் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம கார்த்திக் சொன்ன அந்த பொய்க்கு காரணம் நம்ம அஞ்சலி தாங்க. அஞ்சலி இருந்துக்கிட்டு கௌதம் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்காங்க. நீ கௌதம் நீ காப்பாற்றணும்னு நினச்சேன்வா நம்ம வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளிக்கு ஆகிடும் கார்த்தி. நீ மறக்காமல் நான் சொல்கிறத மட்டும் சொல்லு கோர்ட்டில் அப்படின்னு நம்ம கார்த்திகோட இந்த ஒரு மனசை மாற்றினது இந்த அஞ்சலி தான். ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த கார்த்திகை நம்ம கார்த்திக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க. அதே சமயம் இந்த நாகு இருந்துக்கிட்டு அவ்வளோ ஏழ்மத்தனையிலும் நான் கண்டிப்பாக உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திகை கடத்தனத்துலேருந்து ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கோர்ட்டில் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன்னு சொல்லிவிட்டு இப்படி மாற்றி சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக எல்லா உண்மையுமே நம்ம இலக்கிய ரெடி பண்ணால் மட்டும்தாங்க நம்ம கௌதமை கூடிய சீக்கிரத்தில் வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அதே சமயம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் இந்த எஸ்எஸ்கேவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கு சரியான பதிலடியாக இந்த தக்ஷாசினியும் இந்த எஸ்எஸ்கேவும் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு அடுத்தபடியாக இந்த ஒரு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தாங்க நம்ம கௌதம் குற்றவாளி இல்லை நிரபராதி அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானில் தட்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.